சோத்துக்கு என்ன பண்ணுறீங்க? ஒய்டி இன்கம், யூடியூப் இன்கம் இத்தனை பேர் அனுப்புகிறேன். பார்த்து டேட் பண்ணிடு. லாஸ்ட் 28 days லைஃப் டைம் போமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா $664. இது எப்போ ஆரம்பிச்சிருக்கேன்னு பார்ப்போம். ஏர்னிங் வந்தது வந்து எப்போ ஏர்னிங்ஸ் போனால் அக்டோபரில் ஆரம்பித்து இப்போ வந்து எவ்வளோ ஆகஸ்ட், ஒரு 10 மாதத்தில் $664 எவ்வளோ? 48,000. ஒரு 50,000 வச்சா கூட, ஒரு வருஷத்தில் வச்சா கூட 50,000 / 365 போட்டால் $136.98 சம்பாதித்திருக்கேன் ஒரு நாளைக்கு. மூட்டை தூக்கி இருந்தால் கூட அதிகம் சம்பாதிச்சிருக்கலாம். தலைவரே, ஸ்டார்டிங்கில் யூடியூப் இன்கம்லாம் கொஞ்சம் அரசல் புரஸில் தான் இருக்கும். அதனால் அப்போ உங்களுக்கு கம்மியாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ வாங்கிக்கிங்க பார்த்துருவோமா? சோசியல் மீடியா நான் பார்க்க போகிறதில்ல, ஏன்னா அது கடைசி 30 நாள் தான் காட்ட போகுது. ஏன்னா கடைசி 30 நாள் ஜேகே தமிழ் வீடியோஸே போடல. அவர் கடைசி எப்போ வீடியோ போட்டாரோ அதுக்கு முந்தின 30 நாள் அவர் போட்ட வீடியோஸ்க்கு எவ்வளோ இன்கம் வந்துச்சுன்னு நான் பார்க்க போகிறேன். அதாவது அவர் அந்த மாதம் மட்டும் ஒரு 4 வீடியோ போட்டிருக்காரு. எந்த மாதமோ கடைசி 30 நாள் ஒரு 4 வீடியோ போட்டிருக்காரு, சரிங்களா? அந்த 4 வீடியோக்கு மட்டும் எவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 17,86,000 வியூஸ் வந்திருக்கு. அதுக்கு 1000 வியூக்கு என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு எவ்வளோ போட்டிருக்கான்? $7 74 மினிமம் $34 எடுத்துப்போம். 1000 வியூக்கு $34 அப்படி நம்ம கால்குலேட் பண்ணி வைங்களேன், $60,724 வருது. மினிமம் 1000 வியூக்கு ஒரு 15 கால்குலேட் பண்ணால் $26,790 வருது. அதாவது நம்ம ஜேகே தமிழ் ப்ரோக்கு கடைசியாக போட்ட 4 வீடியோக்கு $26,000 கிட்டத்தட்ட $60,000 தான் ஒரு இன்கம் இருக்கும். மிஞ்சி போனால் கார்ப்பரேட் கிளைம் விழுந்தாலோ இல்லை லிமிட்டில் விழுந்தாலோ இன்கம் குறையலாமா தவிர மற்ற எந்த விதத்துலையும் இன்கம் குறையாது.